இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாம வந்து போயிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளிய போயிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து வந்திருக்கவே வந்து மாட்டாங்க. ரொம்ப வருஷமாயும் இவர் தேடிட்டே வந்து இருப்பாரு. ஆனா அவங்க அம்மா கிடைச்ச பாடே வந்து இல்ல. அவருக்கு மனைவி, குழந்தைகள்லாம் வந்திருப்பாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா தான் இல்லையா? அம்மாவ தேடாத இடம் வந்து கிடையாது. தேடிட்டே வந்து இருப்பாரு. கடைசியில அம்மா கிடைச்சாங்களா? கிடைக்கல. இதான் வந்து கதையா வந்து இருக்கும். ஒரு எமோஷனலா இந்த கதை வந்து இருக்கும். இப்படி தேடிட்டே இருக்கும்போது ஒரு நாளு சண்முகம் வந்து அவங்க அம்மா மாரியே இன்னொரு அம்மாவ வந்து பார்ப்பாங்க. ஆனா வந்து அது அவங்க அம்மா வந்து கிடையாது. கிட்டத்தட்ட அவங்க அம்மா மாதிரியே தான் வந்து அவங்களும் வந்து இருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவ அவங்க பெத்த பிள்ளைங்களே வந்து வயசான காலத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தெருவுல வந்து விட்டுருப்பாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து விட்டுட்டு வந்து போயிருப்பாங்க. இந்த இடத்துல சண்முகம் வந்து அம்மா வேணும் அப்படின்னு அம்மாவ வந்து தேடிட்டு இருப்பாங்க. அம்மா பாசத்துக்காக. இந்த இடத்துல ஒரு அம்மா அவங்க பிள்ளையால கைவிடப்பட்டு பிள்ளை பாசத்துக்காக ஏங்கிட்டு வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து கதை. ரொம்பவே பயங்கர எமோஷனலா வந்து இருக்கும். நல்லா இருக்கும். படிச்சு பாருங்க.